நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன ராசி, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேள்விகள், 5 விதமான விஷயங்களுக்கு. ஸோ 5 விதமான கேள்விகள் என்னென்னன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ அதற்கான பதில்கள் என்னென்ன வருதுன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம், எல்லா பதிலும் பார்க்கலாம். ஆனால் அதில் வரக்கூடிய பதில்கள் எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பதில்களை ஒரு சமநிலை மனப்பான்மையோடு எடுத்து அதில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், மாற்றிக்கிறதா இருக்கட்டும், அது சரி செய்யறதா இருக்கட்டும், இதை மட்டும் நீங்கள் செய்கிறது தான் நல்லது அப்படின்றதா என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம உங்களோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி, வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எஸ் வருது. அந்த எஸ் எப்படின்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாரா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தயாரா, நீங்கள் புதிய விஷயத்துக்கு தயாரா, அப்படி தயார் அப்படின்ற போது அது எஸ் தான். நான் தயார் இல்லை ஆனால் கேட்குறேன் அப்படின்ற போது ஸோ அது உங்களுக்கு எஸ்ஸாக இருக்காது, அது நோவாகவும் இருக்காது, அது ஒரு நியூட்ரலாக இருக்கும், ஒரு நில் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார், நான் ஒரு புதிய விஷயத்துக்கு ரெடியாக இருக்கேன், எஸ்ஸா நோவா அப்படின்னு பாருங்கன்னா கண்டிப்பாக அது எஸ் அப்படின்றது தான் இங்கே உங்களோட கேள்விக்கு பதில் வருது. அடுத்து உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ உங்களோட நிதி நிலைமை பொருளாதாரத்துக்கான ஒரு பதில் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும், உங்களுக்கு வரும். அதாவது கேள்வி என்னன்னா, நீங்கள் பழைய விஷயங்களை நினச்சி தான் கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போது அப்படி இருந்தேன், மறுபடியும் அது நடக்குமா அந்த மாதிரி. ஸோ பழைய நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலையில் நடக்கும். அதனால் அது ஒரு பாசிட்டிவான எஸ். உங்களுடைய ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதற்கும் ஒரு பாசிட்டிவான எஸ், அதற்கு ஒரு பிளெஸ்ஸிங்கான எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களுடைய தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிட் கைட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில். அப்போது அது ரிலேட்டடாக நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றது தான் பதில். ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வருவோம். பர்சனல் லைஃப்பில் உங்களோட பேஷன் ஓரியன்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு எஸ்ஸா நோவா என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதற்கு பதில் ஒரு பாசிட்டிவான ஒரு பிக் எஸ், மிகப்பெரிய ஹோப் கொடுக்கக்கூடிய எஸ். நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அந்த எந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் முன்னெடுத்தாலும் சரி, நீங்கள் நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். அதற்கு வந்து ஒரு எஸ் தான், மிகப்பெரிய எஸ் தான் அப்படின்றது தான் இங்கே வந்து பதிலாக வருது. அண்ட் மீனராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கீங்கன்னா அதற்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இட்ஸ் எ எஸ். மன நிம்மதி தரக்கூடிய எஸ், பாசிட்டிவ் எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயங்களில் கவலைப்படாதீங்க, கவலைகள் இருந்தாலும் சரி ஆகிடும், உங்களுக்கு அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல. அதனால ஒரு பாசிட்டிவான எஸ். அப்போ மீனராசி ஓவராலாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய 5 கேள்விகளுக்குமான பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு எஸ் தான். ஆனால் நீங்கள் அதற்கு ரெடி அப்படின்னா தான் அந்த எஸ், இல்லைன்னா அது வந்து அப்படியே நியூட்ரலாக போயிடும். உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ். உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ். அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு அதுவும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு எஸ். அண்ட் உங்களுடைய படிப்பு சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கும் ஒரு பாசிட்டிவான எஸ். அப்போது ஓவரால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்ன்னு வந்த அந்த ஆன்சரெல்லாம் நீங்கள் ரியாலிட்டியில் செயல்படுத்தி உங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.